வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தித்து ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தா மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சி ஆரம்பித்த ஒரு வாரம் 10 நாள்லேயே பலவிதமான கருத்துக்கள். அப்பா இது பிஜேபியோட பி டீம்பா, இது திமுகவோட ஏ டீம்பா, அப்புறம் பாஜகவோட பி டீம், அதிமுகவுடைய சி டீம் சொல்லி போட்டு ஆளாளுக்கு ஒரு டீம் சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்த மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒரு வாசகத்தை எழுதி இது பொதுவான கட்சி, சாதி மத இனம் பேதம் அவைகளை அனைத்தையும் கடந்த ஒரு கட்சியை சொல்லி போட்டு நடிகர் விஜய் அப்பட்டமா தெரிவிச்சார். இது ஒரு பக்கம். அதுக்கு பின்னால ஏகப்பட்ட குழப்பங்கள், ஆதரவுகள், எதிர்ப்புகள் அப்படியே போயிட்டு இருந்தது. போன வாரத்துல செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாள் அஞ்சலி. பெரியார் திடலுக்கே விஜய் போயிட்டார். பல கட்சிகள் அவர்களுடைய அலுவலகத்தில் பெரியார் படத்தை வைத்து பிறந்த நாள் மரியாதை அஞ்சலி செலுத்துவார்கள். மற்றபடி சில பேர் பெரியார் திடலுக்கு அவருடைய சமாதிக்கு அஞ்சலி செலுத்தி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறி ஒரு மரியாதை செலுத்துவாங்க. இது பல கட்சியினுடைய இன்றைக்கும் வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு. அதை பின்பற்றிய வண்ணமாக நடிகர் விஜய் பெரியார் திடலுக்கே போய் பெரியார் சமாதிக்கு மலர் வளையம் வைத்து பிறந்தநாள் விழாவில் அஞ்சலி செலுத்தியது இன்னைக்கு திமுகவை அப்படி நடுங்க வைத்து கொண்டிருக்கிறது. அல்லது ஒரு பார்த்துப்பா உஷாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்பு முனையாக இன்னைக்கு திமுகவை திருப்பி விட்டிருக்கிறது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, நடிகர் விஜய்னுடைய வரவு திமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல். பொதுவா அன்னைக்கெல்லாம் கருணாநிதி எம்ஜிஆரை வச்சு கட்சி, அப்புறம் கருணாநிதி ஜெயலலிதாவை வச்சு கட்சி, அப்புறம் அதுக்கு பின்னாடி எடப்பாடி ஸ்டாலின், இப்படி வரிசையா வந்துட்டு இருக்க சமயத்துல இனி வரும் காலம் உதயநிதி விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு பகிரங்கமாகவே போயிட்டு இருக்கு. ஒரு 3 மாசத்துக்கு முன்னால துணை முதல்வர் பதவி உதயநிதிக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு பகிரங்கமா சொல்லப்பட்டுச்சு. அப்புறம் கேட்கக்கூடிய சமயத்துல வழுக்கிறது, ஆனால் பழுக்கவில்லைன்ட்டார் ஸ்டாலின். ஒரே வார்த்தை, துணை முதல்வர் பதவியை உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுங்கள் என்பதுல பல பிரமுகர்கள் வலுக்கட்டாயமாக இருக்கிறது. அதனால அதோடைய கருத்து வலுக்கிறது, ஆனால் பழுக்கவில்லை. இன்னும் அவருக்கு அனுபவம் ஏற்படலப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவசரமாக உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல திமுக இருக்கு. இப்ப சமீபத்துல திமுக பவள விழா மாநாடு நடந்தது சென்னையில. அது கூட பின்னடைவாக நடந்ததாக ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. காரணம் அன்னைக்கு தான் பெரியார் நினைவிடத்துக்கு செப்டம்பர் 17 நடிகர் விஜய் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அது மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கி திமுகவை யோசிக்க வைத்தது. மாநாடு மாதிரி நடந்து கொண்டிருந்தாலுமே கூட ஒரு பின்னடைவான ஒரு யோசனையை பின்னடைவாக கொண்டு சென்றது அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்புறம் மாநாடு முடிஞ்சதுக்கு பின்னாடி சித்தரஞ்சன் சாலைக்கு ஸ்டாலின் போறார். அதற்கு பின்னால 4-5 அமைச்சர்கள் போறாங்க. போறதுக்கு பின்னாடி ஸ்டாலினே கேட்கிறார், என்னப்பா இப்படி ஒரு சூழலா இருந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம்? அப்போ ஒரு மூத்த அமைச்சரை தவிர மற்ற எல்லாமே ஓகே கொடுத்துட்டாங்க. கட்டாயமாக உதயநிதியை நாம் இறக்க வேண்டிய நேரம் இது, துணை முதல்வராக. அது ஒரு சீனியர் அமைச்சர் மட்டும் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன், அவர் ஜாமீன்ல எடுத்துருவோம், எடுத்ததுக்கு பின்னால நம்ம உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி போஸ்ட் கொடுக்கலாம், அது கொஞ்சம் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து அங்கு பகிரப்பட்டதாக ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. இப்படி பார்க்கின்ற சமயத்து இன்னொரு தகவல், எப்பா இது வேணாம்ப்பா, இது புரட்டாசி மாசம்,
ஏன்னா வந்து என்னதான் திராவிட கட்சியாக இருந்தாலுமே சரி, அவர்கள் பெரியார் கொள்கையில் பற்றி பிடித்து கொண்டிருந்தாலுமே சரி, அவர்களும் ஜோதிடம் பார்க்கும் ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு வெளியாயிருக்கு. உடனே என்ன பார்த்திருக்காங்க, தன்னுடைய ஆஸ்தான ஜோதிடருக்கு தகவலை சொல்லி உதயநிதியுடைய ஜாதகத்தை அனுப்பி பார்க்கக்கூடிய சமயத்துல இது புரட்டாசி மாசம் வேண்டாம், அதே நேரத்தில் தேய்பிரையாக இருக்குது, இந்த நேரத்துல வந்து ஒரு அற்புதமான ஒரு துணை முதல்வர் போஸ்ட், அவருக்கு முக்கியமான ஒரு போஸ்டை கொடுத்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும் சொல்லி போட்டு ஆஸ்தான ஜோதிடர் கொடுத்து விட்டார். இந்த தகவலை சொல்லிட்டாரு, அதனால இது வேண்டாம் சொல்லிட்டு தள்ளி வைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பொதுவா வந்து விஜயினுடைய வரவு அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இல்லை, என்றுமே வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையாக பல வகையில இன்னைக்கு வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டா, வரக்கூடிய ஒரு 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ரொம்ப டஃபா தான் இருக்கும். அதாவது 40க்கு 40 நாடாளுமன்றத்தில் நாம் பெற்றதை போன்று 2026 சட்டமன்றத்தோடு 200 தொகுதிகள் நாம பெறுவோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போர்க்குரலாக, மற்றபடி வந்து உற்சாகத்தின் குரலாக வந்து திமுக வந்து இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களே இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, சட்டமன்ற தேர்தலில் வந்து அந்த அளவுக்கு நம்ம ஜெயிக்க முடியாது, ஆமா அதற்கு வந்து தாவேகா விஜய் ஒரு காரணம், அதனால வந்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் இறக்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கட்சி பலமாகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு மிக பலமாக போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் விஜய் மேல ஒரு கருத்தும் போயிட்டு இருக்கு. விஜய் வந்து பெரியாருடைய சிலைக்கு வந்து பெரியார் சமாதிக்கு மாலை அறிவிச்சு இது திராவிட மாடல் சம்பந்தப்பட்ட கட்சி, தமிழ் சம்பந்தப்பட்ட கட்சி, சாதி மத இனம் எதுவுமே அப்பாற்பட்ட கட்சி அப்படிங்கிறத இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டார். இருந்தாலுமே மீலாடி நபிக்கு அவர் வந்து வாழ்த்து சொல்லல, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல, ஆனா ஓணம் பண்டிகைக்கு அவர் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அப்ப இது எந்த நிலைப்பாடு அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு. பொதுவா பாஜகவுடைய ஓட்டை சிதைக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் திகழும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதனால வந்து அவசரமாக உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவியை ஒரு ப்ரொமோஷனாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதாவது செப்டம்பர் 17 மாநாடு முடிஞ்ச உடனே எந்த முக்கியமான மாவட்ட நிர்வாகம் யாரும் போக வேணாம்னு சொல்லி ஸ்டாப்பே பண்ணிட்டாங்க. ஆமா, ஸ்டாப்பே பண்ணிட்டாங்க, வெளியே போகாதீங்க. ஏன்னா எந்த நேரத்திலும் துணை முதல்வர் பதவியாக அந்த பொறுப்பிற்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டு விடலாம் அப்படின்ன உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லா முக்கிய மாவட்ட நிர்வாகி எல்லாமே அறிவாலயத்துல ஃபுல்லா நிரம்பி வடிச்சிட்டாங்க செப்டம்பர் 18 வரைக்கும். அதுக்கு பின்ன ஆஸ்தான ஜோதிடர் சொன்னதுக்கு பின்னால கருத்துக்கள் மாறுது. புரட்டாசி மாசப்ப தேய்பிரை வேணாம்னு சொல்லிடுறாங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப எல்லாரும் ஏமாற்றத்தோட திரும்பி வர்றாங்க. இதையெல்லாம் விட கூட்டணி கட்சிகளோட நம்ம எப்படி ஒருங்கிணைத்து அவருடைய சம்மதத்தை பெறுவது அப்படிங்கிற ஒரு தகவலின் அடிப்படையில வந்து வரக்கூடிய 28/9/2024 காஞ்சிபுரத்துல மீண்டும் கூட்டணி தலைவர்களை வைத்து பேச வைக்கக்கூடிய ஒரு திமுகவின் பவழ விழா பொதுக்கூட்டம் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதுல வந்து கூட்டணி தலைவர் எல்லாமே கலந்துக்குவாங்க. இடையில வந்து திருமாவளவன் ஒரு சின்ன குட்டையை குழப்பி விட்ட மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு சூழலை கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில வந்து என்ன பண்ணிட்டாங்க, எந்த கூட்டணி கட்சி வேணாம்ப்பா, யாரையும் கூப்பிட வேணாம் சொல்லிட்டு திமுக பவள விழாவுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் கூப்பிடவே இல்லை. இருந்தாலுமே கூட துணை முதல்வர் ஒரு பொது பதவிக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினை போடக்கூடிய சமயத்துல அப்ப வந்து அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்களா இல்லையா, அவர்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு குடும்பத்தன்மை உண்டு பண்ணும் விதமாக, சமாதானத்தை ஏற்படுத்தும் விதமாக அவர்களை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய 28/9 வந்து காஞ்சிபுரத்துல மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம், அது வந்து உதயநிதி ஸ்டாலின் தலைமையில தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட விழா முடிந்து வரக்கூடிய சமயத்திலேயே வந்து கட்டாயமாக உதயநிதி ஸ்டாலினுக்கு
துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு தகவல். இருந்தாலும் புரட்டாசி மாசம் ஒன்றும் முடியலையே அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆக எப்படியோ இன்னைக்கு வந்து நடிகர் விஜயினுடைய வரைவு திமுகவை யோசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. காரணம், அங்க வந்து தாவேகா தமிழக வெற்றி கழகத்துல வந்து ஏகப்பட்ட தொண்டர்கள் கூடிக்கொண்டே லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்காங்க. தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகரித்தே போயிட்டு இருக்கிறது திமுக மிகப்பெரிய அடியாக இருக்கிறது. அதே இல்லாம பலவிதமான கட்சிகளிலிருந்து பிரிந்து சமயத்துல திமுகவை விட்டு பலவர் பிரிந்து செல்லக்கூடும் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கிறதுனால அதை ஈக்குவல் பண்ணும் விதமாக எந்த வகையிலும் விஜய் ஜெயித்து விடக்கூடாது, எந்த வகையிலும் விஜய் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிடக்கூடாது. அதனால வந்து உதயநிதி ஸ்டாலின் கட்டாயமாக துணை முதல்வராக நாம் இறக்கிய ஆக வேண்டும். அதுல வந்து ஒருத்தர் பேசியிருக்கார், திமுக பவள விழாவில் பழனி மாணிக்கம் அப்படிங்கிறவர் துணை முதல்வராக ஸ்டாலினை வந்து அறிவிப்பு செஞ்சப்ப அன்பழகனை ஏத்துக்கிட்டாரு. அதே போல வந்து இந்த நேரத்துல வந்து ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல வந்து உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக அறிவியுங்கள், நாங்கள் ஏற்க தயாராக இருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு அப்பட்டமான வார்த்தையை பழனி மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு திமுக பிரமுகர் சொன்னதாக ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கட்டாயமா வந்து இது வந்து ரொம்ப மிக உற்சாகமான, திமுகவை உற்சாகப்படுத்தக்கூடிய, உந்துதல் செய்யக்கூடிய, குறிப்பாக ஸ்டாலினுக்கு அடுத்த ஸ்டெப்பு உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவலுக்கான ஒரு மிகப்பெரிய அறைகூலா தான் நம்ம பார்க்கக்கூடிய சூழலா எனக்கு இருக்கு. அதன் அடிப்படையில எந்த நேரத்திலும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக மாற்றப்படுவார். அதை வைத்து நடிகர் விஜய்க்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை திமுக இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. வளர்ந்து விட்ட கட்சி, ஆலமரமாக பரவி விட்ட கட்சி இருந்தாலும் தாவேகாவினுடைய வரவு இன்னைக்கு திமுகவை சிறிது அலற வைத்து விட்டது என்பது நிதர்சனமான உண்மையாக இருந்தாலும் கூட தாவேகாவோடு திமுக கூட்டணி அமைத்து விடலாம் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு பகிரங்கமா இன்னும் போயிட்டு இருக்கு. ஆமா, இன்றைய தகவலின் அடிப்படையில் தாவேகாவோடு திமுக கூட்டணி அமைக்கலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கூட்டணி அமைச்சான்னு வைங்களேன், அந்த கட்சியை ஏதாவது ஒரு வகையில பிளாப் பண்ணிடுவாங்க. கூட்டணி போகக்கூடிய சமயத்துல தாவேகா வளரும். அதே நேரத்துல தன்னுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில தனிப்பட்ட ஒரு கருத்தாக அவர்கள் செயல்படுத்த விடாமல் திமுக அவர்களை முடக்குவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவல். ஆக வந்து அதற்கு விஜய் ஒப்புக்கொள்வாரா, சீமான் அதை தடுப்பாரா, இல்ல அதிமுக எடப்பாடி வந்து குறுக்கே புகுந்து நுழைவாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த நேரத்துல 2026 இன்னும் 18-19 மாசத்துக்கு மேல இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு. அதனால வந்து இப்படியெல்லாம் ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்துல தமிழக வெற்றி கழகத்தின் விஜயினுடைய வரவு இன்னைக்கு வந்து எதிர்பாராத ஒரு வெகுமதியாக இருக்குமா, திமுகவுக்கு மிகப்பெரிய விரயமாக அமையுமா என்பதெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே தெரிஞ்சிடும். ஆமா, நம்மால் வந்து மிகப்பெரிய ஒரு கணிப்புன்னு போடுவாரு, அது கொஞ்ச காலம்தான். இருந்தாலுமே அந்த நேரத்து தொண்டர்களுடைய மனோநிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது கட்டாயமாக காட்டி கொடுத்து விடும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.